வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரிநாதர் சிவன் கோயிலில் இருக்கோம். தீபக் ஹாய் சொல்லு. ஹாய். இன்றைக்கி வந்து தைப்பூசம், அதனால் பழனியில் வந்து ஓவர் க்ரௌடு. ஊருக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் முருகன் கோயில் இருக்குது, அங்கே போகலான் இருக்கோம். தாண்டி முருகன் கோயிலுக்கு வந்து தைப்பூசம் அதுமா இப்போ நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி முருகனோட அப்பாவான சிவன், அதாவது இங்கே வந்து வெள்ளியங்கிரிநாதர் கோயிலுக்கு வந்து நாங்கள் முதல்ல ஒரு பஜனையை போட்டு அதுக்கப்புறம் அவரோட மகனை வந்து கும்பிட போகிறோம். ஆமாம், அப்படியே பேக்ரவுண்டை பாருங்கள். நம்ம ஏற போகிறோம். வாங்கடா வாங்கடா வாங்கடா. சாமி கும்பிட்டீங்களா? சாமி கும்பிட்டாச்சுப்பா. வாங்க வாங்க போகலாம். இன்ட்ரோ கொடுத்துட்டீங்களா? பேக்ரவுண்டில் பாருங்கள், இதான் மேற்கு மலை தொடர்ச்சி. பொதுவாக வந்து முருகன் வந்து குன்றுகளில் தான் இருப்பார்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த முருகன் தாண்டிக்குடி பாலமுருகன் வந்து மலை உச்சியில் இருக்கையில் ஹைட்டான இடத்துல போய் எப்படி அவரோட தரிசனம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். போன வருஷம் நாங்கள் வந்திருந்தப்ப அப்படியே ஃப்ரெண்டில் போன வருஷம் நான் வரல கூட. போன வருஷம் நம்ம போனப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து நாங்கள் 3 மணிக்கு, அதாவது இங்கேருந்து 3 மணிக்கு கிளம்பினோம். போன வருஷம் தான் முதல் முறையாக தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு போனோம். கூட்டம் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. இந்த வட்டம் இப்போ நாங்கள் மணி 11க்கு மட்டும் தம்பி இருக்கும்பா. இப்போ நாங்கள் கிளம்புறோம். எப்படி இருக்குது அங்கே கூட்டம், எப்படி இருக்குது, மற்றபடி எப்படி அந்த முருகன் தரிசனம் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போம். தீபக்கு அப்படியே வா, உள்ள யார் இருக்கான்னு காட்டு. இருக்கட்டும். இப்போ நம்ம மலை உச்சியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு யார் யாரெல்லாம் இப்போ போக போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காரை ட்ரைவ் பண்ணுறதே தர்ணீஷ் தான். வணக்கம். அப்படியே மொதல் சீட்டில் அப்பா உட்காந்துருக்காரு. அப்படியே நீ உள்ளே வந்து உட்காந்துக்கவா. எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுங்கள். வழக்கம் போல் தர்ணீஷ், நான். ஆமாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பின்னாடி அக்கா உட்காந்துருக்கு, அம்மா உட்காந்துருக்காங்க, பாப்பா உட்காந்துருக்கு வர்ஷினி. ஹாய். தீபக்கு வண்டியில் ஏறிக்கிட்டு இருக்கேன். பார்த்து கவனமா, முள்ளா இருக்குடா, கீழே எல்லாம் முள். இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முருகன் கோயில். இதுக்கு நாங்கள் முன்னாடியெலாம் வர வாய்ப்பு இல்லை. இது 2வது வருஷம் வரோம். ஏன்டே 2வது வருஷம் வரோம். ஆமாம். என்ன சிறப்புனா, இவ்வளோ பக்கத்துலேருந்து நாங்கள் போக முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிருந்தோம். போன வருஷம் வந்தப்போ இருந்து பார்த்த அப்படின்னே தான் தெரியுது. கிட்டத்தட்ட பழனி மலையில் இருக்க மாதிரி ஒரு நல்ல கூட்டம். ஒரு குட்டி பழனி மலை மாதிரி, ஏழைகளின் பழனி மலை அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கரெக்டாக மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இதுதான் அடிவாரம். மலையோட ஃபஸ்ட்டு டேர்னிங்கில் இப்போ தான் ஏறுறோம். இந்த ரோடு வந்து வளைவுகள் அதிகமாக நிறைஞ்ச ரோடு இப்போ தான் கொஞ்சம் அகலப்படுத்திருக்காங்க. முன்னாடியெலாம் இதில் பாதி அளவு தான் இருக்கும். கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், மலையில் ஏற போகிறோம், கொஞ்சம் தூரம் தான். இந்த ரோட்டில் இப்போதைக்கு ஒரு வண்டி வாகனம் கூட இல்லை. இதை வச்சு நம்ம அங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும்னு எடை போட முடியாது. கரெக்டாக இந்த தாண்டிக்குடி முருகன் கோயில் நம்ம ஊரில் இருந்து 38 கிலோமீட்டர் கரெக்டாக. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் கடந்து வந்திருப்போம். 18 கிலோமீட்டர் வந்திருப்போம். இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்கா? ஆமாம், 13 கிலோமீட்டர் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தந்தரையிலே வரணும். அதுக்கப்புறம் சித்திரைவுன்னு சொல்லி ஒரு ஊர் வரும். அந்த சித்திரைவு தான் அடிவாரமே. சித்திரைவுலேருந்து ஏற ஆரம்பித்தோம்னா அதுலேருந்து ஒரு 30-32 கிலோமீட்டர் பக்கம் வரும். அப்போ கூட்டி கழித்து பார்த்தோம்னா நம்ம ஊர்லேருந்து வந்து இப்போ மலையில் வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் ஏறிட்டோம். போன வருஷம் நம்ம வந்து ஃபேமிலியோடு போயிருந்தோம்னாலும் தீபக் வந்து மிஸ் ஆனேன். நானும் இல்லை, தர்ணீஷும் வரல. அம்மா, நான், வர்ஷினி 3 பேர் தான் போயிருந்தோம். இப்போ வந்து தர்ணீஷும் தீபக்கும் வர்றாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் தான் 3 ரோடுன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், 3 ரோடு கரெக்டாக பெண்ட் ஆகிட்டே இருக்கு. தீபக ஹாய். முதல் முறையாக வர்றியா? ஆமாப்பா. இங்கே தாண்டிக்குடிக்கு வந்திருக்கேன், ஆனால் இந்த கோயிலுக்கு இப்போ தான் முதல் முறை வரேன். அப்படியா? சரி, எப்படி இருக்கு உனக்கு பார்க்கறதுக்கு இந்த லொக்கேஷன்லாம்? வெளியில் பாரு. இங்கேருந்து பார்த்தா நம்ம ஊர் மட்டும் இல்லைப்பா, 4-5 ஊர் தெரியுது. அப்புறம் அந்த இது ஆத்தூர் டேம் இருக்குல்ல? ஆமாம், அதெல்லாம் ஃபுல் வியூ அப்படியே தெரியுது. அந்த 2 இது இருக்கும்ல, 2 டேம், அது அப்படியே 2மே தெரியுது. சூப்பராக தெரியுது.
அங்கேருந்து நம்ம கீழே தரையிலேருந்து ஒரு அவ்வளோதான் நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு 7-8 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்தோம்னா இங்கனக்குள்ள ஒரு அருமையான முருகன் விநாயகர் சேர்ந்த மாதிரி ஒரு அருமையான கோயில். இங்கனக்குள்ள வந்து எப்போவுமே இது வந்து ஒரு அடிவார முருகன் மாதிரியே. ஆமாம், எப்போவுமே வந்து சாமியை கும்பிட்டு தான் போவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கனக்குள்ளே உட்கார்ற மாதிரி பாலங்கள்லாம் இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே வந்து ஒரு சிலர் இந்த பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த இடத்துல குளிர்ச்சி ஆரம்பிக்குதுப்பா. ஆமாம், கூலிங்காக இருக்கும். அங்கே உட்காந்துட்டு பாருங்கள், கீழே வண்டிகள்லாம் வரும். அருமையாக உட்காந்து ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸோ அல்லது சாப்பாடோ கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல சாப்பிட்லாம். நல்ல மேலே மரங்கள் நிழல்கள்லாம் இருக்கும் பாருங்கள். ஆமாம், நிழல்கள்லாம் இருக்குது. அருமையாக உட்காந்து சாப்பிட்டு கிளம்பலாம். அப்படியே மேலே முருகன் பார்க்க. ஆமாம், ஆல்ரெடி நாங்கள் இப்போ டிஃபன் சாப்பிட்டு வந்ததுனால கிளம்ப போகிறோம். போகலாமா தம்பி? போகலாம்ப்பா. இப்போ பாருங்கள், மரங்கள் எல்லாம் எஸ்டேட்லாம் தொடங்கிருச்சு. உயரமான மரங்கள் பாருங்கள், அநியாயத்துக்கு வான் உயர வளர்ந்த மரங்கள். அதுக்கப்புறமா பாக்கு மரம், அந்த ஒவ்வொரு மரத்தையும் சுற்றி கொடி இருக்கு பாருங்க, அது பூரா மிளகு கொடி. அந்த பாருங்க மிளகு கொடி, மிளகு கொடி, பாக்கு மரம், பலா மரம், ரப்பர் மரம்லாம் இங்கே இல்லை, இன்னும் தள்ளி போனோம். இந்த இடத்துக்கு பேர் மஞ்சள் பரப்பு. ஏன் இங்கனுக்குள்ள ஒரு 4-5 வீடு இருக்குல்ல, இது மஞ்சள் பரப்பு. இந்த இங்கே ஒரு பாதை போகுது பாரு, இந்த பாதை தான் வெள்ளரிக்கரைக்கு போகக்கூடிய பாதை. கொங்கவட்டி. ஆமாம், கரெக்ட். இங்கே தான் அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தது. நான் சொன்னேன்ல கீழே கொங்கவட்டி. இந்த ஊரில் தான் நம்ம ஊர் கருப்பில் வாக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செம்ம ஹைட்டாகலாம் டேர்னிங்காகலாம் இருக்காது. தாண்டிக்குடி 13 கிலோமீட்டர் போட்டிருக்கா. பார்த்துக்குங்க, இங்கேருந்து தாண்டிக்குடி இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது. சின்ன சின்ன ஏத்தங்கள் இறக்கங்களாக இருக்கும். இனி மலைகளில் ஏறின உடனே முதல் பெரிய ஊர் பெரும்பாறை. இந்த இடம் தான் பஸ் ஸ்டாப். பார்த்துங்க, பெரிய பெரிய கவர்மெண்ட் பஸ்ஸுகள்லாம் நிற்கிது பாருங்க. இங்கே இப்போ நம்ம அந்த தாண்டிக்குடிக்கு வந்தப்போ இங்கே வந்து டீ வடையெல்லாம் சாப்பிட்டோம்ல, ரைட். இந்த ஊர் அங்கேருந்து இது வரைக்கும் தாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, எண்ட் ஆகுது, ரைட்டா? பெரும்பாறை எண்டு. திரும்ப நம்ம தாண்டிக்குடியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தாண்டிக்குடியை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கோம். தாண்டிக்குடிக்கு போறோம், பாலமுருகன் கோயிலுக்கு நம்ம இப்ப போறோம். தாண்டிக்குடியில எங்க நம்ம போறோம்? பாலமுருகன் கோயிலுக்கு. இப்போ கரெக்டாக இந்த இடத்த பாருங்க, நிறைய ரூட்டுகள் பிரிகிறதுக்காக நிறைய போர்டு வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே வந்து கொஞ்சம் கவனமாக தான் போகணும். காரணம் என்னென்னா பாருங்கள், தாண்டிக்குடி ஸ்ட்ரைட்டாக 10 கிலோமீட்ரு, கொடைக்கானல் இங்கேருந்து 49 கிலோமீட்ரு, ரைட் சைடில் போனோம்னா 17 கிலோமீட்ரு ஆடலூர். அப்படியே பாருங்கள் மேலே தாண்டிக்குடி, கேசிப்பட்டி, எத்தனை ஊர்கள் போகுதுன்னு சொல்லி, பன்றிமலை 20 கிலோமீட்ரு, தருமத்துப்பட்டி இங்கேருந்து போகலாம், ஆத்தூர் 30 கிலோமீட்டர் இங்கேருந்து, வத்தலக்குண்டு எல்லாமே இங்கேருந்து போகுது. பார்த்தீங்களா, ஏதோ மரம் விழுந்துருக்கும். ஆமாம், அதனால் வந்து இங்கே வந்து ரோடு பிரியுது, கவனமாக போகணும்னு சொல்லி இவ்வளோ போர்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் மங்களங்கொம்பு. இதான் மங்களங்கொம்பா? ஆமாம். மங்களங்கொம்பு இங்கே தான் இருக்காப்பா? ஆமாம், நான் கூட இந்த கொடைக்கானல் சைடு அங்கிட்ட இருக்குன்னு நினச்சேன். அப்படியா? சரி சரி, பார்த்து கவனமாக போகணும். ரோட்டு மேலே வண்டிகள்லாம் நிற்கும். சரிப்பா, ரோட்டு மேலே நிறுத்தி வச்சுருக்காங்க எல்லா வண்டியும். இது ஓரளவுக்கு பெரிய ஊர் தான். ஆமாம். டேய், நாயெல்லாம் படுத்து கிடக்கு பாரு, பார்த்துட்டேன். வேகத்தடை இருக்குது, பார்த்து கவனமாக போகணும். அது நம்ம பார்த்தோன்னே எந்திரிச்சிட்டோம். ஆமாம், எந்திரிச்சிச்சு. ஆமாம், இங்கே என்ன டீ சாப்பிட்டு போகலாமா இல்லை வேறு எதுவும் வாங்க வேண்டியது இருக்கா? இல்லை, நான் அம்மா எல்லாம் வாங்கிட்டேன். மளிகை கடை இருக்கா தான் கேட்டேன். இல்லை வாங்கியாச்சு. சரி சரி தம்பி, அநேகமாக தாண்டிக்குடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, இன்னும் தான் போட்டிருக்கேன். 1 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ரைட்டு, அப்படியே போ. அங்கே 2 ரோடு பிரிமுடா, பார்த்து கவனமாக போனேன். சரிப்பா. இந்த இதாண்டா போலீஸ் ஸ்டேஷனு, தாண்டிக்குடி போலீஸ் ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருக்கியா? வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த லெஃப்ட் தானப்பா? ஆமாம், லெஃப்ட்டில் போகணும். ரைட்டில் போனால் தாண்டிக்குடி ஊர், லெஃப்ட்டில் போனோம்னா அந்த முருகன் கோயில். ஆமாம் ஆமாம், இதுக்கு அங்கிட்டு டிராஃபிக் ஆரம்பிச்சிருந்தா தம்பி. அந்த கார் போகுது ஒரு, அதிலே திரும்ப அப்படியே. சரிப்பா. ரோடு ரொம்ப சின்ன ரோடாக இருக்குல்ல. ஒரே ஒரு வண்டி தான் போக முடியும். மீறி போனால் ஒரு ஆள் சைடில் பைக்கில் வேணால் போகலாம் போல இருக்கு. இப்போ சரியான டிராஃபிக் இருக்குது தம்பி. ஓரமாக வரான். நெல் ஏங்க, நீங்கள் சுற்றி போகலாம்ல அப்படி ஓரமா பாருங்கள், அங்கே வரைக்கும் வண்டி நிற்கிது. டேய், ரோடு ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது, சைட்லாம் பைக்கு நிற்கிது. இதுக்கு அங்கிட்டு வண்டியும் போகாது போல இருக்குது. எங்கே பார்க்கிங் பண்ணுறதுனே தெரில. கண்டுபிடிச்சிட்டா யூடியூப்? சரியான டிராஃபிக். ஒரு வழியாக வண்டியை நிப்பாட்டியாச்சு. கோயிலுக்கு போகலாமா? ஆனால் போன வருஷமாவது பரவாயில்லைங்க, நாங்கள் வந்துட்டு
3 மணிக்கு வந்ததுனால வண்டியெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்துடா தம்பி கோயில் பக்கத்துலேயே வண்டி நிப்பாட்டிருந்தோம். ஓ அப்படியா? அப்போ வந்து வேற ஒரு வண்டியில் வந்திருந்தோம். கோயில் பக்கத்துலேயே வண்டி நிப்பாட்டியாச்சு. இப்போ இங்கனக்குள்ள நிப்பாட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பாருங்க, தெரியுதா? இப்படியே லைனாக அங்கே வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பாருங்க. வாங்க வாங்க, நீங்களும் வந்துட்டீங்களா? வாங்க. டேய் டேய் தம்பி, உன் பேரு? கவின் பாலாஜி. நல்லா சத்தமா சொல்லு. கவின் பாலாஜி. கவின் பாலாஜி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? சின்னலப்பட்டி. சின்னலப்பட்டியா? ரைட் ரைட். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அந்த கோயிலுக்கு? அந்த இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, உங்க பேரு? சக்திவேல். தம்பி உன் பேரு? கவின் பாலாஜி. சின்னலப்பட்டில இருந்து வந்திருக்காங்க. நீங்க சாமியை பாட்டு வந்துட்டீங்களா? கூட்டம் எப்படி? நிறைய. சரி, நாங்க போய் பாட்டு வந்துடுறோம். சரிங்க, ரொம்ப நன்றி தம்பி, வாழ்த்துக்கள். நன்றி. அப்ப கிளம்பியாச்சு. அதாவது இந்த ஓரமாவே கிளம்புறோம். ஆமா. தம்பி அப்படியே சுத்தி காட்டுறா அந்த ஏரியாவை. அருமையா இருக்குன்னு. அப்புறம் இங்க குள்ள மனிதர்கள் இருக்காங்க அங்க மாமன். அதாவது குள்ள மனிதர்கள்னு வாழ்ந்த வீடுன்னு போட்டிருக்காங்க. 2600 வருஷத்துக்கு முன்னாடின்னு போட்டிருக்காங்க. ஆமா. இதுல எங்கடா வாழ்ந்துருக்காங்க? அந்த கல்லை தொட்டு பாருப்பா, 2600 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல். அதாவது இல்லடா தம்பி, இந்த 2 கல் இருக்குல்ல, இதுக்கு மேல வந்து மோல்டிங் போட்டிருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க. இதுக்குள்ளதான், இதுக்குள்ள வாழ்ந்ததா சொல்றாங்க. பாருங்க. அதாவது குள்ள மனிதர்கள்னா இவங்க வந்து 3 அடிக்கு மேல இருக்க மாட்டாங்களாம். ஓ அப்படியா? அதெல்லாம் உண்மையாப்பா? இன்னும் நிறைய வீடு அங்க இருக்கு, நம்ம போற வழியில பார்ப்போம். சரி. இது உள்ளதான் வாழ்ந்துருக்காங்க 3 அடி மனிதர்கள், குள்ள மனிதர்கள். 2600 வருஷம் பழமையான மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க. பாருங்க, இந்த ஜிகர்தண்டா படம் எடுத்தாங்கல்ல, அந்த படத்துல வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இதுதான். செட்டு போட்டிருக்காங்க. அந்த பழைய பில்டிங்லயே வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. இப்போ நாங்கள் தாண்டிக்குடியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம். நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்த உடனே ஒரு ஆர்ச் இருக்கும், மேலே முருகன் சிலை. இது உள்ளே தான் நம்ம போகணும். இப்போ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு எல்லா கோயிலும் இருக்க மாதிரி ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அங்கே நாங்கள் குடும்பத்தோடு வழிபட்டுட்டு அப்படியே தாண்டிக்குடி முருகன் சுவாமியை பார்க்கலான்னு க்யூவில் நிற்கிறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு, சரியான கூட்டம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் வந்து கோயில் பக்கத்தில் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, உள்ள கருவறை பக்கத்தில். அப்படியே போய் ஜாயின் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ தூரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க சாமியை பார்க்க. நல்லபடியாக சாமியை பார்த்து வழிபட்டுட்டு திருநீரெல்லாம் பூசிட்டு அப்படியே அன்னதானம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதை நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த மலையோட குளிரில் சுட சுட சாப்பாடு, அருமையான பருப்பு சாம்பார், அங்கே மலையில் விளையக்கூடிய காய்களை வச்சு சாம்பார் வச்சுருந்தாங்க. சுவாமியோட அன்னதானத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக இன்றைக்கி வந்து தாண்டிக்குடியில் இருக்கக்கூடிய பாலமுருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சரியான கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான கார்கள். ரோடு வந்து அகலம், ஒரு கார் போகிற அளவுக்கு, ஒரு பைக்கு வேணால் கிராஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான். அந்த இதில் அவ்வளோ கார்களில் போயிட்டு வந்தது தான் ரொம்ப லேட்டு. ஆனால் அப்படியும் கஷ்டப்பட்டு பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தாண்டிக்குடி முருகனை இந்த தைப்பூச திருநாள் அன்று நல்லபடியாக போய் சூப்பராக வழிபட்டு வந்துட்டோம். வாய்ப்பு கிடைச்சா இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி முருகன் கோயிலை வந்து நீங்களும் ஒரு முறை தரிசனம் பண்ணி பாருங்கள். உண்மையிலே போன வருஷம் நாங்கள் கார் இல்லாமல் வந்த வட்டம் நல்லா எப்படியோ கடனோ ஏதோ காரில் வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி நல்ல அருள் கிடைக்குது. இந்த தாண்டிக்குடி முருகனோட அருள் வந்து எல்லாத்துக்கும் நல்லா வேண்டிக்கிட்ட வாரம் வந்து வீண் போகலை. அந்த அளவுக்கு நல்ல வழியாக காட்டுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா வாங்க. ஓகே, நாங்கள் நல்லபடியாக பார்த்துட்டு இப்போ மலையை விட்டு கீழே இறங்க போகிறோம். தேவி எல்லாம் பின்னாடி தூங்கிட்டு இருக்காங்க, தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகுது. ஆமாம், அதனால் பின்னாடி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தர்னிஸும் டே ஆமாம் வந்து பெருமறையில் ஒரு டீ அடித்த பின்னாடி தான் கொஞ்சம் புத்துண்டு சேர்ந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேற ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் தம்பி. பாய்.